ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு சிக்கன் க்ராக்கட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு மனப்பாடம் பண்ண? இப்படி நான் கேட்கக்கூடாது. க்ராக்கட் அது ஸ்பெல்லிங் இது பண்ணி அது பேர் வரல. சரி, செய்யலாமா? ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே உருளைக்கிழங்கு வேக வச்சேன்ல, அது வெந்துடுச்சு. ஆனதுக்கப்புறம் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே சிக்கன் வந்து கழுவி வச்சுட்டேன். போன்லெஸ். ஆமாம், போன்லெஸ் எடுத்துருக்கேன். எவ்வளோ? அரை கிலோ கால் கிலோ போன்லெஸ் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு நிமிஷம். கொஞ்சமாக பெப்பர், உப்பு. அது கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் காரம் மட்டும்தான், வேற எதுவும் நம்ம சேர்க்க போறது இல்லை காரத்துக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிக்கலாம். அத்தை கால் பண்ணுறாங்க. என்னாச்சு? சுடுதா? சுடுது. மொத்தமாக யூஸ் பண்ண போகிறேன்? இல்லை இல்லை, இது 3 பீஸ் தான். ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று வந்து பையன் எடுத்துச்சு. ரொம்ப இது நிறையா, ஏன்னா சிக்கன் வந்து கம்மி தானே, அதனால் உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக போட்டால் போதும். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சேன். நீங்கள் அரை கிலோனா 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சிக்கலாம். இது கையிலேயே நசுக்குனா என்ன ஆகும்? சூடாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சூடாக இருக்கிறத விட நல்லா மசிஞ்சு வரும். இதில் பண்ணாவா? இது இதுக்கு தான் இருக்கா? இவ்வளோ என்ன இது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். வாங்கினதே நீங்கள் பார்க்கல, நீங்களே வீடியோவில் தான் பார்த்தீங்களா? நான் இப்போ தான் பார்க்குறேன். இது இங்கே ஓவன் பக்கத்தில் இருக்கும்ல, இப்போ தான் பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு போட்ட மஞ்சள் பூசணி சாதத்தில் கூட இதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன், மசிச்சிருப்பேன். அப்போ நீங்கள் என்ன என் வீடியோவை பார்க்குறீங்க? நான் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்? இதை நான் யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியலை. சரி, மசிச்சாச்சு. இது உரமாக வச்சிடலாம். இப்போ சிக்கனை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் அதில் நிறைய இருக்கா? ஆனால் தூக்கிட்டு வர பயமாக இருக்கு. நான் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் என்ன பண்ண போகிற? போடணும், இடம் இல்லை, போட்ட வரீங்க. சோயா சாஸ் ஸ்மெல் வருது பாருங்களா. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? வெந்துச்சா அது? இன்னும் நல்லா இருக்கா? பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸுக்கு 2 பிரெட் மிக்சியில் பிச்சு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர், ஆரிகானோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பிச்சு போட்டிருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். கியூப் சீஸ் தான் எடுத்திருக்கேன். சீஸ் கிரேட் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன்.
சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்க்கு உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம். எல்லாமே இப்போ உருட்டிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா செட் ஆகிடும். இப்போ ஒரு பவுலில் உப்பும் பெப்பரும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு முட்டை அது கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஊட்டி வச்ச அந்த ரவுண்டும் நல்லா செட் ஆகிடுச்சு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சனால. இப்போ ஃபஸ்ட்டு மைதா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதில் டிப் பண்ணிக்கிறேன். அடுத்து முட்டை ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னொன்று ரெடி பண்ணி காட்டுறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு இப்போது சிக்கன் க்ராக்கட் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.